அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருப்பது அனைத்து பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளை வச்சிருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிக முக்கியமான பதிவு. இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அப்படின்னு சொல்கிறோம். இந்த குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அப்படிங்கிறது எல்லா நாடுகளிலும் எல்லா வகையிலையும் நடந்துட்டு தான் இருக்குது. பட் அது வெளிச்சத்துக்கு வரல. நிறைய சிறுவர் சிறுமியர்கள் இந்த வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க. அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, எங்கே சொல்கிறது, யார்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எல்லா குழந்தைங்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியான குழந்தை பருவம், அதாவது குழந்தை பருவம், பள்ளி பருவம், அந்த இளமை பருவம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கும் ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கை நடத்தணும் அப்படிங்கிற வாய்ப்புக்கும் தகுதியானவங்க. ஆனால் அந்த குழந்தைங்க வன்முறையினால் பாதிக்கப்படும் பொழுது அவங்களுடைய அந்த மூளை வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா நிரந்தரமாக நிறைய பாதிப்புகள் ஏற்படலாம். நரம்பு மண்டலத்தை பாதிக்கலாம். அதே மாதிரி சிறு வயதில் இந்த மாதிரி வன்முறை ஏற்படுறதுனால ஏற்படக்கூடிய அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஏதாவது நர்வஸ் டிஸார்டரோ இல்லை பிரெயினில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ என்ன மாதிரியான வன்முறைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சின்ன சிறுவர் சிறுமியர்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் அவங்க நம்பக்கூடிய நபர்களாலேயோ இல்லை அவங்களுக்கு நெருங்கினவங்களாலேயோ அதிகமாக ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் என்னென்ன வகையான வன்முறைகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உடல் ரீதியான வன்முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி துஷ்பிரயோகம் அப்படிங்கிறது அபியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த உடல் ரீதியான வன்முறை அப்படிங்கிறதே யாருக்கெல்லாம் நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உளவியல் துஷ்பிரயோகம் அப்படிங்கிறது சைக்கலாஜிக்கல் அப்யூஸ் அப்படிங்கிறது உளவியல் ரீதியான அந்த துஷ்பிரயோகம் அப்படிங்கிறது சைக்கலாஜிக்கல் அப்யூஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உணர்ச்சி, அதாவது எமோஷ்னல் அப்யூஸ், உணர்ச்சி துஷ்பிரயோகம். நெக்ஸ்ட்டு இந்த பாலியல் சுரண்டல்கள், அப்புறம் பாலியல் துஷ்பிரயோகம், செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் அப்யூஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் சில்ட்ரன், CSEC, குழந்தைகள் வணிக ரீதியான அந்த பாலியல் சுரண்டல் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு அப்யூஸ் ஆஃப் ட்ரஸ்ட், நம்பிக்கை துஷ்பிரயோகம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு டொமஸ்டிக் அப்யூஸ், குடும்பத்தில் நம்பிக்கை துஷ்பிரயோகம். நெக்ஸ்ட்டு ஸ்கூலில், அதாவது ஆசிரியர்களால் நம்பிக்கை துஷ்பிரயோகம். இல்லை சைல்டு லேபராக இருக்காங்க, சின்ன குழந்தைங்க ஒரு 15 வயசுக்குள்ளார, ஒரு 13 வயசுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த முதலாளிகளால் நம்பிக்கை துஷ்பிரயோகம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையான அப்யூஸ் எல்லாமே இருக்குது. அதாவது மெயினாக சொல்கிறது என்னென்னா, இந்த பாலியல் வன்கொடுமைகள் அப்படிங்கிறது மட்டும்தான் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. அதில் ரொம்பவே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது உணர்ச்சி துஷ்பிரயோகம், எமோஷ்னல் அப்யூஸ் அப்படிங்கிறது. ஒருத்தங்களை பற்றி பார்த்திங்கன்னா அவங்கள மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்துறது, இல்லை குற்றம் உணர்ச்சிக்கு ஆளாக்குறது, குற்றம் சாட்டுறது, அவங்களுடைய அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை, சுயமரியாதையை குறைக்கும் அளவுக்கு அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க உணர்ச்சி ரீதியாக அப்யூஸ்க்கு ஆளாகிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு போகுது. நெக்ஸ்ட்டு அந்த உணர்ச்சி ரீதியான துஷ்பிரயோகம் நடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த எமோஷ்னல் பேலன்ஸ் இல்லை. ஸோ அதையே நினச்சி திங்க் பண்ணி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு ஏற்படுது. அதே மாதிரி உளவியல் ரீதியான துஷ்பிரயோகம், சைக்கலாஜிக்கல் அப்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது மன ரீதியாக, அதாவது உணர்ச்சி ரீதியாக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது, மனதை புண்படுத்துறது, மனதை பலவீனப்படுத்துறது, இல்லைன்னா அவங்கள
பயமுறுத்துறது, ஏதாவது ஒன்று சொல்லி அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ஸ்ட்ராங் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அவங்கள வந்து சைக்கலாஜிக்கலாக அப்யூஸ் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட மனதை சிதைத்தல், அவங்களோட உணர்ச்சிகளோட விளையாடுறது, அவங்கள காயப்படுத்துறது, பலவீனப்படுத்துறது, இந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த குழந்தைங்களால எந்த ஒரு நார்மலாக மற்ற குழந்தைங்களா செய்யக்கூடிய அந்த வேலைகளை அவங்களால செய்ய முடியாது. அவங்க மைண்டில் வந்து ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த உடல் வன்முறைகள் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா அவங்கள வந்து உடல் ரீதியாக அவங்கள அடிக்கிறது, இல்லை வீட்டில் வந்து ரொம்ப பனிஷ்மெண்ட் கொடுத்து சில பேர் வந்து அடிச்சிருவாங்க, இல்லை காயப்படுத்துறது, இல்லை நெருப்பில் வந்து சூடு வச்சிடுறது. இந்த உடல் ரீதியான வன்முறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்கள பாதுகாக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை அவங்களோட பேரண்ட்ஸு சமயத்தில் கோபம் வந்திருக்கலாம், இல்லைன்னா வந்து அவங்களோட சித்தி, இல்லைன்னா அந்த மாதிரி அவங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களே அந்த குழந்தைங்கள வந்து உடல் ரீதியாக துன்புறுத்துறதுக்கு இருக்கிறது. அதே மாதிரி ஆசிரியர்களால் துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து அவங்கள அடிக்கிறது, இல்லை பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, அதிகமாக அவங்களோட உணர்ச்சிகளோட விளையாடுறது, இல்லை நான் வந்து உனக்கு மார்க் போட மாட்டேன், இல்லை நான் தான் உனக்கு மார்க் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ணுறது, இல்லை பனிஷ்மெண்ட் கொடுக்கறது. எல்லாருமே கிடையாது, ஒரு சிலர் வந்து நிறைய பேர் வந்து தெரியாமல் அடிச்சிருவாங்க வேகமாக. அப்படி அடிக்கும் பொழுது அது ஏதாவது அவங்களுக்கு வந்து கண்ணுலேயோ இல்லை தலையிலையோ அடிபட்டு அதனால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. சரி, நம்மளோட ஸ்கூலில் அடிக்கிறாங்க, நம்ம போய் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய குழந்தைங்க இருக்காங்க. நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா இந்த பாலியல் நோக்கங்களுக்காக துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றனர். அதே மாதிரி வணிக ரீதியான பாலியல் சுரண்டல் அப்படிங்கிறது வந்து இதுக்காக குழந்தைங்கள வந்து கடத்துறது, இல்லை குழந்தைங்கள வந்து விற்கிறது. அதே மாதிரி அவங்கள வந்து ஏதாவது தவறான படங்கள் எடுத்து அதை வந்து வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணுறது, இது எல்லாமே அந்த பாலியல் துஷ்பிரயோகம். நம்பிக்கை துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா அதாவது நிறைய குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா அனாதை இல்லங்களில் இருக்காங்க, இல்லை சிறார் தடுப்பு மையங்களில் இருக்காங்க, இல்லை வீட்டை விட்டு வந்து வெளியில் வந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்பிக்கை, ஒரு வீட்டில் இருந்து நம்பிக்கை இல்லாமல் அவங்க வந்துடுறது, அந்த மாதிரி நம்பிக்கை துஷ்பிரயோகம் அப்படிங்கிறதும் நிறைய பேர் நடக்குது. நெக்ஸ்ட்டு குடும்பத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் வந்து குடும்பத்திலேருந்து நிறைய, அதாவது 14% 56% வந்து மாற்றாந்தாய் இல்லைன்னா வந்து உறவினர்கள் அவங்கக்கிட்ட வளரக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நம்பிக்கை துஷ்பிரயோகம் ஏற்படுது. அதே மாதிரி நிறைய உடல் ரீதியான தண்டனைகள் அவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அந்த வன்முறைக்கு ஆளாயிடுறாங்க. நிறைய டீச்சர்ஸும் அதே மாதிரி நிறைய தண்டனைகள் கொடுக்கறது, இல்லைன்னா அவங்கள வந்து மிரட்டுறது. ஸோ நம்ம டீச்சரே இப்படி செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்களால் வந்து அவங்க நம்பிக்கை துஷ்பிரயோகத்துக்கும் ஆளாகிறாங்க. முதலாளிகள் எப்படி நம்பிக்கை துஷ்பிரயோகம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேர் வீட்டு வேலை இல்லை சின்ன சின்ன வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. இவங்கக்கிட்ட வந்து முழுசாக வந்து அவங்களோட உழைப்பை வந்து சுரண்டிக்கிட்டு அவங்களுக்கு சரியாக சம்பளம் தராமல் தவறான நோக்கத்தோடு அவங்கள அணுகும் பொழுதும் அவங்களுக்கு அந்த முதலாளிகளுக்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா துஷ்பிரயோகம் ஏற்படுகிறது. ஸோ குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அப்படிங்கிறது உடல் ரீதியாக, உளவியல் ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக, அதே மாதிரி நம்பிக்கை இல்லாமல் குடும்பத்தினால, ஆசிரியர்களால், முதலாளிகளால், அவங்களோட பியர் குரூப்பு, அதே மாதிரி ஆன்லைன் அப்யூஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நிறையவே இருக்குது. ஸோ அந்த ஆன்லைன் அப்யூஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அதிலேருந்து குழந்தைங்கள வந்து கண்டிப்பாக பெற்றோர்கள் வந்து காப்பாற்றணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ குழந்தைகள் தானே, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது, நம்ம ஃபீஸ் கட்டினா அவங்க படிக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு வந்து வெளியில் போகிறாங்க, நிறைய நபர்களை வந்து சந்திக்கிறாங்க, அவங்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக வந்து நிறைய அனுபவங்கள் வந்து கிடைக்குது. அந்த அனுபவத்தை வெளியில் சொல்ல முடியாத
அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ குழந்தைங்கள வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்களுடைய மனநலத்தை பாதுகாக்கணும். அதே மாதிரி முன்ன பின்ன தெரியாதவங்கக்கிட்ட பழகிறத வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ண சொல்லணும். அது ஆன்லைன்லேயா இருந்தாலும் சரி, நேரடியாகவும் இருந்தாலும் சில பாதுகாப்பு முறைகளை வந்து குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். அதே மாதிரி அவர்களுக்கு வந்து நம்பிக்கையை ஏற்படுத்தினாதான் நம்ம அப்பா கிட்ட சொல்லலாம், நம்ம அம்மா கிட்ட சொல்லலாம், நம்ம டீச்சர்ஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு எப்போ வந்து நம்ம மேலே நம்பிக்கை ஏற்படுதோ அப்போ தான் அவங்களோட பிரச்சனையை வந்து மறைக்காமல் சொல்லுவாங்க. இல்லைன்னா அந்த குற்ற உணர்வோடையே இருக்கும் பொழுது அவங்களால சரியாக வந்து படிக்க முடியாது. மற்ற குழந்தைங்க மாதிரி சரியாக அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல்பாடுகளை கூட அவங்களால செய்ய முடியாது. ஸோ குழந்தைகளை வந்து உடல் ரீதியாகவும் நம்ம பாதுகாக்கணும், உளவியல் ரீதியாகவும் பாதுகாக்கணும், உணர்ச்சி ரீதியாகவும் பாதுகாக்கணும். அவங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையை தந்து மகிழ்ச்சியான மனநிலையோடு வளர்க்கணும். நன்றி.